தலைப்பு: பேய் விளையாட்டு மைதானத்தின் மர்மம். நகரின் மையப் பகுதியில் துருப்பிடித்த சறுக்கு மற்றும் கிரீக் ஊஞ்சலுடன் ஒரு பழைய விளையாட்டு மைதானம் இருந்தது. ஒவ்வொரு இரவும் விளையாட்டு மைதானத்திலிருந்து எதிரொலிக்கும் விசித்திரமான சத்தம் எல்லா குழந்தைகளையும் பயமுறுத்துகிறது. லில்லி என்ற ஒரு துணிச்சலான பெண் மர்மத்தை விசாரிக்க முடிவு செய்தாள். ஒரு ஒளிரும் விளக்கு மற்றும் அவரது விசுவாசமான நாய் மேக்ஸ் ஆகியவற்றுடன் ஆயுதம் ஏந்திய அவர் இருட்டிற்கு பிறகு விளையாட்டு மைதானத்துக்குள் நுழைந்தார். அவர்கள் நெருங்கியதும் ஊஞ்சல்கள் அசையத் தொடங்கின. யாரோ அல்லது ஏதோ அவர்கள் மீது விளையாடுவது போல் சறுக்கியது. அவளது பயத்தை புறக்கணித்து லில்லி பழைய சீஷாவை பின்தொடர்ந்தாள். அங்கு பல ஆண்டுகளாக விளையாட்டு மைதானத்தில் சிக்கியிருந்த சாம் என்ற தனிமையான பேயை கண்டுபிடித்தார். ஒரு நண்பருடன் விளையாடுவார் என்று ஏங்கினார். கருணை மற்றும் பச்சாதாபத்துடன் லில்லி சாமுடன் நட்பு கொண்டார். மேலும் ஒவ்வொரு நாளும் அவரை சந்திப்பதாக உறுதியளித்தார். அப்போதிருந்து விளையாட்டு மைதானம் இனி பேய் இல்லை, சிரிப்பும் நட்பும் மீண்டும் காற்றை நிரப்பியது.